ரொம்ப ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, ரொம்ப புள்ளியாகவும் இருக்குது. ஓகே, ஸோ ஒரு 10 to 12 hours நம்ம ட்ராவல் பண்ணிவிட்டு இப்போது கெஸ்ட் ஹவுஸ் நாங்கள் ரீச் பண்ணிட்டோம். ஸோ இது பின்னால் இருக்கிறது தான் வந்து நம்ம ஸ்டே பண்ண போகிற கெஸ்ட் ஹவுஸ் இது. ஸோ இப்போ எப்படி கெஸ்ட் ஹவுஸ் எப்படி இருக்குது, அதோட பக்கத்தில் சுற்றியெல்லாம் எப்படி இருக்குது பார்ப்போம். அண்ட் அதுக்கு முன்னாடி இப்போ இங்கேருந்து பார்க்கும்போது தெரியுது எனக்கு. ஸோ இந்த இடமே வந்து சூப்பராக இருக்குது. ஆக்சுவலி நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட சூப்பராக இருக்குது. நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இப்போது அந்த கெஸ்ட் ஹவுஸோட பேக் சைடு அண்ட் அந்த சைடில் நம்ம இப்போ பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் அப்படியே நம்ம கெஸ்ட் ஹவுஸில் போய் பார்த்துருவோம். ஹாய், குட் மார்னிங். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா காலையில் டைம் 7 o'clock ஆகுது. கோல்டு ரொம்பவே கோல்டாக இருக்குது. டிகிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 degree இருக்கும். பட் ரொம்பவே ஒரு சில்லுன்னு இருக்குது இந்த இடமே ஃபுல்லாகவே. நீங்கள் பேக் சைடில் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கே தெரியும் இவ்வளோ பனி வந்து அந்த மலையில் ஃபுல்லாகவே கவர் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கள் இருக்கிற கெஸ்ட் ஹவுஸோட பால்கனிலேருந்து நான் ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் வியூ இது. ஆக்சுவலி பின்னால் பேக்ரவுண்டில் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஃபுல்லாக மலையாக தான் இருக்கும். நான் திருப்பி காட்டுறேன், உங்களுக்கு கேமரா உங்களுக்கு தெரியும் பாருங்கள். அண்ட் நெக்ஸ்ட் இங்கே ஒரு பக்கத்தில் ஒரு ஃபால்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நெக்ஸ்ட் இங்கே இந்த சாப்பிட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு முடிச்சுட்டு நெக்ஸ்ட் நாங்கள் இங்கே ஃபால்ஸ் தான் போய் பார்க்க போகிறோம். அண்ட் அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா அந்த இன் அண்ட் அரவுண்ட் பிளேசஸ் எல்லாமே அப்படியே பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்கிற பிளானில் தான் இருக்கும் இன்றைக்கி. அதுக்கப்புறமா ரொம்பவே ஒரு ஆக்சுவலி நாங்கள் வந்து ஒரு ரொம்பவே ஃபுல்லாக சுற்றணும் அப்படின்ற சொல்கிற ஐடியாவே நாங்கள் வரவே இல்லை. ஜஸ்ட் எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ எல்லாருமே ரொம்ப ஒர்க் ப்ரெஷர் அண்ட் ஒர்க் ஸ்ட்ரெஸ்ஸில் எல்லாமே இருந்தோம் அப்படின்னு சொல்கிறதுனால, ஸோ வீட்லேயே உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்ததுனால லைட்டாக ஒரு சில்லிங் ட்ரிப் அந்த மாதிரி தான் நாங்கள் எல்லாமே வந்தது ஆக்சுவலி. ஸோ இப்போ லைட் இங்கே பக்கத்தில் இந்த ஃபால்ஸ் இருக்கிறதுனால ஜஸ்ட் ஒரு விசிட் பண்ணிவிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இன்றைக்கி அதுதான் பிளான் ஆக்சுவலி. அண்ட் நாங்கள் போகும்போது நான் அதை ஷூட் பண்ணுறேன். இந்த வெதர் ப்ளஸ் அந்த இடம்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நீங்கள் டேரெக்டாகவே நீங்கள் பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம கிளம்பியாச்சு இங்கேருந்து ஃபால்ஸ்க்கு. இப்போ நம்ம கிளம்பிட்டுருக்கோம். நெக்ஸ்ட் இப்போ நம்ம அங்கே போய்ட்டு பார்க்கலாம். ஸோ நம்ம இந்த ஃபால்ஸ் கிட்ட நம்ம வந்தாச்சு. பின்னால் உங்களுக்கு பேக்ரவுண்டில் தெரியுது இல்லையா, அதுதான் அந்த ஃபால்ஸ். ஸோ இங்கே பார்க்கறது ஒரு சின்னதாகவே தெரியுது. ஸோ இப்போ நம்ம இறங்கி கிட்ட போகிறோம். எப்படி இருக்குன்னு கிட்ட போய் பார்த்துடலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி இந்த சைடெல்லாம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த லொக்கேஷன் ஒரு என்ன சொல்கிறது, ஃபுல்லாக மலை
அண்ட் நான் வரும்போது உங்களுக்கு அந்த ரூட் நான் காட்டியிருப்பேன். இங்கேருந்து பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபால்ஸ் வந்து ரொம்பவே சின்னதாகவும் இதுவாகவும் தெரியுது. ஸோ கிட்ட போய் பார்த்தா தான் அது எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு குளிக்க முடியுமா அங்கே இல்லை என்ன எப்படி இருக்குது சொல்லிட்டு நமக்கு தெரியும். ஸோ எது வரட்டும் நம்ம கீழே போய் பார்த்துடலாம். அண்ட் இங்கேருந்து ரொம்ப இப்போ இருக்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்பவே ஹைட்டில் இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அண்ட் இதுதான் நம்ம இறங்க போகிற வழி. இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வெட்டாக இருக்குது. நான் இப்போ தான் இங்கே மழை பெஞ்சு வெட்டுச்சு. ஸோ இதில் இறங்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் நம்ம இறங்கி ஆகணும். அப்படியே போகலாம். காடு தான் இங்கே, அது நடுவில் நாங்கள் நடந்து போயிட்டுருக்கோம். இங்கே ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ட்ரிப்பாக மாறிட்டு இருக்கு ஆக்சுவலி. ஸோ ஒரு கிட்ட வந்தாச்சு. கொஞ்சம் ஸ்லிப்பானதான் கீழே போயிருக்கும் போல. ஸோ நேரத்தில் தான் போக வேண்டியதாக இருக்குது. ஸோ இங்கே ஓரளவுக்கு பரவாயில்ல வழி, அங்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இங்கே ஓரளவுக்கு கொஞ்சம் கொஞ்சம் ப்ராடாக இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சேராக இருக்குது ஆக்சுவலி. ஸோ இதை தான் க்ராஸ் பண்ணி போகணும். ஸோ எப்படி போக போகிறோன்னு தெரியல. அதுக்காக உள்ளே போகிற அளவுக்கு இங்கே சேராக இருக்குது. ஓகே, ஸோ இந்த இடம் ரொம்பவே ஸ்லோப்பாக இருக்குது. உங்கள் கேமராவில் பார்க்குறதுக்கு ஒரு ஃப்ளாட்டாக தெரியுது, ஆனால் ஆக்சுவலி இந்த இடம் ரொம்பவே ஸ்லோப்பாக இருக்குது. ஸோ கேர்ஃபுல்லாக தான் இறங்கி ஆடணும். பார்த்து இப்போ இந்த இடத்துல காலி வை. இப்படி இருங்க. ஓகே ஓகே, தேங்க்ஸ். பார்த்து என் ஷூ கூட சேர் அடிச்சது தான் வழுக்குது பயங்கரமா. ஓகே, இதெல்லாம் இப்போ நாங்கள் க்ராஸ் பண்ண போகிறோம். இது எவ்வளோ அளவுக்கு ஆழம் இருக்குன்னு தெரியல. லைக் பாறை மேலாம் காலை வச்சு தான் போய் ஆகணும். ஸோ நடுவே வந்து ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். ஃபால்ஸ் வந்து வர தண்ணி ஆக்சுவலி. ஸோ க்ராஸ் பண்ணலாம்.
கிராஸ் பண்ணி வந்தாச்சு. ஸோ மேலே ஏறிட்டு இருக்கோம். இப்போ இதுதான் அந்த ஃபால்ஸ். ஸோ நம்ம கீழே போட்டு தானே போகலாம். சில உள்ள போய் கண்டிப்பாக நான் ஷூட் பண்ண போகிறேன். இது இருக்க இடம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு பெரிய ஒரு காட்டுக்கு நடுவில் இருக்க ஒரு ஃபால்ஸ். இது நிஜமாகவே ரொம்ப 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 ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ரொம்ப துணியாகவும் இருக்குது. வந்த வழியாக இருக்கட்டும், இந்த ஃபால்ஸாக இருக்கட்டும், ரொம்பவே நல்லா இருக்குது. ஆக்சுவலி நீங்கள் வரணும் அப்படின்னு ட்ரை பண்ணிங்கன்னா தாராளமாக இந்த இதோட நான் காண்டாக்ட் நம்பர் நான் கொடுத்துட்றேன். அங்கேருந்து இறங்கி வந்தது மூச்சு ஆக்சுவலி விட முடியல, ரொம்ப மூச்சு வாங்குது ஆக்சுவலி. சரி, நம்ம இன்னும் கொஞ்சம் நெருங்கிக்கிட்ட போய் பார்ப்போம். இதுதான் அந்த ஃபால்ஸோட ஃப்ரண்ட் வியூ. பார்த்தாவே தெரியும் எவ்வளோ பெருசாக இருக்குது, எவ்வளோ ஹைட்டில் இருந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப கோல்டாக இருக்குது. லைக் இந்த ஃபால்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏறி ஒரு 70 feet ஹைட் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது குளிக்கிற மாதிரிலாம் லைக் நாங்கள் இறங்குற மாதிரிலாம் ஐடியாவே இல்லை. ஏன்னா அதில் வாட்டர் ஃபோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகமாக இருக்குது. இப்போ யாருமே உள்ளே போகிற மாதிரி இப்போது ஐடியாவே இல்லை. அண்ட் இப்போ வந்து இங்கே நின்றுறாங்க சாரில் என்னோட கேமராலாம் ஃபுல்லாகவே அடிக்குது. அண்ட் இங்கே நின்று நல்லா பேசக்கூட முடியல, அவ்வளோ ஒரு காற்று ப்ளஸ் அந்த அடிக்கிற சார் எல்லாமே ஃபுல்லாக கேமரா எல்லாமே அடிக்கிறதுனால நீங்கள் ஆக்சுவலி நின்று கூட என்னால் பேசவே முடியல. பேக்ரவுண்டில் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக நாங்கள் மேலே ஏறி வந்துட்டோம். அங்கேருந்து ஏறும்போது அன்ஃபார்ச்சுனேட் எல்லாம் ஷூட் பண்ண முடியல. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே டேட்டா தான் இருக்குது மேலே ஏறி வந்ததில். ஸோ நெக்ஸ்ட் இங்கே நம்ம அப்படியே நம்ம கிளம்ப வேண்டியதுதான். ஸோ கிளம்பும்போது அப்படியே ஹாய். ஸோ குட் மார்னிங். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா சாட்டர்டே மார்னிங் ஒரு 8 o'clock ஆகுதுங்க. ஸோ இந்த கெஸ்ட் ஹவுஸ்லேருந்து நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னா, இங்கேருந்து நாங்கள் வேறு ஒரு கெஸ்ட் ஹவுஸ் நாங்கள் கிளம்புறோம். ஸோ அது எதுனாலனா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அந்த கோவிட்னால இங்கே வந்து சானிடைஸ் பண்ண வராங்க. இன்றைக்கி ஆக்சுவலி ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக கெஸ்ட் ஹவுஸ் சானிடைஸ் பண்ண போகிறாங்க. ஸோ நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னா, இங்கேருந்து வேறு கெஸ்ட் ஹவுஸ் நாங்கள் கிளம்புறோம். அண்ட் இப்போ நம்ம இங்கேருந்து கிளம்பலாம். ஸோ ஃபைனலி we have come to the end of the trip. இது ஒரு அட்வென்ச்சர்ஸ் ட்ரிப்பாகவே இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷமாக எல்லாம் என்ஜாய் பண்ணோம். அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சண்டே மார்னிங் 8 o'clock ஆகுதுங்க. ஸோ பின்னால் பார்த்தீங்கன்னா மலை எல்லாமே ஃபுல்லாக அப்படியே அந்த பனி ஃபுல்லாக இதுவாக இருக்குது, அப்படியே இறங்கிட்டுருக்கு. ஸோ ரொம்ப இந்த இடத்துல ஒரு கோல்டாகவும் இருக்குது. அண்ட் நாங்கள் இன்னும் ஒரு 10 minutes அங்கே கிளம்ப போகிறோம். ஸோ இந்த ட்ரிப்பை பற்றி சொல்லணும், அப்படி ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு ஜாலியாக எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து நாங்கள் ரொம்ப நாள் கழிச்சு எல்லாமே ஒன்றா சேர்ந்து வந்திருந்தோம். ஸோ எங்கள் எல்லாருக்குமே ஒரு நல்ல ஒரு ரிலாக்ஸேஷனாகவும் இருந்துச்சு. அது திடீர்னு எல்லாருக்குமே வந்து கொஞ்சம் வெளியே வரணும் அப்படின்னு பிளான் பண்ணி நாங்கள் ஒன்றாவே வெளியே வந்தது. அதுவும் வின்டர் சீசனில் ஒரு ஹில் ஸ்டேஷன் போனோம். ஸோ அது ரொம்ப நாள் கழித்து இன்றைக்கி இந்த டைமில் ஃபுல்ஃபில் ஆகிருக்கு. ஸோ எல்லாருக்குமே வந்து ரொம்ப ஒரு சந்தோஷம். நீங்களும் ஒன்று சீன்ஸ் பார்த்துருப்பீங்க, அந்த ஃபால்ஸில் இறங்குறதா இருக்கட்டும், மற்ற நிறைய விஷயம் பண்ணதாக இருக்கட்டும், எல்லாமே ஒரு இன்ட்ரெஸ்டிங்காகவே இருந்துச்சு. ஸோ இப்போ நம்ம இங்கேருந்து கிளம்பலாம்.